இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அந்த மஸ்ட் லாங்கோட எக்ஸிபிஷனுக்கான அந்த டிக்கெட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு அந்த டிக்கெட் கிடைக்கவே இல்லை. கரெக்டாக நம்ம ஹீரோயினோட குட்டி பாப்பா இருக்கா இல்லையா, அவள் பார்த்தீங்கன்னா மம்மி யார் அந்த மஸ்டர் லாங் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறா. உடனே நம்ம ஹீரோயினே சொல்கிறாங்க, மஸ்டர் லாங் மம்மிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் வந்து அவரோட பெரிய ஃபேன்மா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயினோட பையன் இருக்கா இல்லையா, அந்த குட்டி சான் அவன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குதிரக்கமாக ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அப்படின்னா அவங்களுக்கு என் அப்பா விட அவரை தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு உள்ளே வந்துட்டாரு ரூம்குள்ளே. யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயினுமே சொல்கிறாங்க, இல்லை அவர் வந்துட்டு இதுமாதிரி ஜுவல்லரி மேக்கிங்லாம் வந்து சூப்பராக பண்ணுவார், அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்துட்டு நான் இந்த படிப்பே படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. அவர் வந்து எக்ஸிபிஷன் ஒன்று இப்போ நடக்க போகுது, அதுக்கான டிக்கெட் கிடைக்கல, அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்துட்டு கால் பண்ணிட்டு அப்படியே ரூம் விட்டு வெளில போயிடுவாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சரி ஓகே அவளுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அவர் அசிஸ்டன்ட்க்கு ஒரு ஃபோன் கால் தான் பண்ணுறாரு. இதேமாரி எனக்கு அந்த எக்ஸிபிஷனோட டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசிஸ்டன்ட்டுமே பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரெடி பண்ணி கொடுத்துட்றாரு. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடைச்சிடுச்சு. நம்ம ஹீரோவுமே பார்க்குறாரு, பரவாயில்லையே ஒரு பெரிய ஆள் தான் போல, எக்ஸிபிஷன்